திருமுருகாற்றுப்படையில் உள்ள முதல் 77 அடிகளை திருப்பரங்குன்றத்துக்கு உரிய பகுதிகளாக உரையாசிரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அப்பகுதியில் இறுதியாக உள்ள 66 முதல் 77 வரையுள்ள 11 அடிகள் மட்டுமே திருப்பரங்குன்றத்தை நேரிடையாக வர்ணிக்கின்றன. பரங்குன்றத்திற்கு உரிய பகுதி குன்றமர்ந்து உரைதலும் உரியன் என்று நிறைவு பெறுகிறது. திருப்பரங்குன்றத்தை நக்கீரர் குன்று என்று மட்டுமே குறிப்பிடுகிறார். எனினும் மாட மலிமருகிற் கூடல் குடவாயில் உள்ளது என்று பாடுகிறார். அதாவது மாடங்கள் நிறைந்த தெருக்களும் மற்ற தெருக்களும் நிறைந்த கூடல் என்ற மதுரையின் மேற்கில் உள்ள குன்று என்று குறிப்பிடுகிறார். அக்குன்று நீர்வளம் நிறைந்தது, சுனைகளை உடையது என்றும் உரைக்கிறார். பரங்குன்றத்தில் இருந்து நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடியதால் அது திருப்பரங்குன்றத்திற்கே உரிய தோத்திர நூலாகவும் கொள்வர். திருமுருகாற்றுப்படையின் பின்னிணைப்பாக விளங்கும் வெண்பாக்களில் ஒன்று நூலை முழுவதுமாக வழிபாடாக கருதி ஓத வேண்டும் என்று உரைக்கிறது. பரங்குன்றில் பன்னிருகை கோமாந்தன் பாதம் கரம் கூப்பிக் கண்குளிரக் கண்டு சுருங்காமல் ஆசையாய் அணிமுருகாற்றுப்படையை பூசையாய் கொண்டே புகழ் என்று உரைக்கிறது. நாளைய